ஆத்ம ஞானத்திற்கு நச்சிகேதன் தகுதியை அடைந்தான் என்று யமதர்மராஜா உணர்ந்து உபதேசத்தை ஆரம்பித்தார். உடனடியாக ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பதற்கு முன் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 லட்சியங்களை அறிமுகப்படுத்தி அதற்குரிய பாதைகளை பற்றி பேசி, இந்த ஞானம் மிக மகத்துவமானது என்று ஆத்ம ஞானத்தின் பெருமை, மாணவனுடைய பெருமை, வைராக்கியம் போன்ற குணம் மிக அரிது என்று நச்சிகேதனை புகழ்ந்து, ஆசிரியருடைய பெருமை இவைகளையெல்லாம் கூறி, பிறகு மீண்டும் நச்சிகேதன் கேள்வியை கேட்க ஓம் என்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தினார். இறைவனுக்கு பொதுவான ஒரு பெயர் ஓம் என்பது. அந்த ஓங்காரத்தை தியானிப்பது, விசாரிப்பது என்று 2 நாம் செய்யலாம். ஓங்காரத்தை தியானித்தால் நமக்கு மன தூய்மை, ஓங்காரத்தை விசாரம் செய்தால் ஆத்ம ஞானம் என்று கூறி, பிறகு ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த உபனிஷத்தில் முதல் அத்தியாயம் குரு சிஷ்யனுடைய லட்சணங்கள், பிறகு 2வது பகுதியில் 2வது செக்ஷனில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் போன்ற கருத்துக்கள், 18வது மந்திரத்தில்தான் ஆத்ம ஞானம் ஆரம்பம் ஆகின்றது. நம்ம இதுவரை ஆத்ம ஞானத்திற்கான முகவுரையிலேயே தான் இருந்தோம். இப்பொழுதுதான் யமதர்மராஜா உபதேசத்தை துவங்குகின்றார். 18வது மந்திரம். நச்சிகேதனுடைய கேள்விக்கு இப்பொழுது பதில் வருகின்றது. எப்படி ஆரம்பிக்கின்றார்? ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித் நாயம் குதஸ்சின் ந பபூவ கஷ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணக ந கன்யதே கன்யமானே ஷரீரே. இதுதான் ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கின்ற முதல் மந்திரம். இந்த உபநிஷத்தில் இதுவரை ஆத்ம ஞானத்திற்கான முகவுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நச்சிகேதனுடைய கேள்விக்கான பதில் இந்த மந்திரத்தில் ஆரம்பம். இதற்கும் நமக்கு ஒரு முகவுரை தேவை. நச்சிகேதனுடைய கேள்வி என்ன என்றால், இந்த உடலுக்கு வேறாக ஏதாவது ஒரு தத்துவம் இருக்கின்றதா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அதனுடைய தன்மை என்ன? இந்த உடல் அழிந்ததற்கு பிறகு அழியாத ஒன்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அதனுடைய நிலை என்ன, சொரூபம் என்ன, தன்மை என்ன? அதையே வேறு விதத்திலும் கேட்டான், இருமைகளை கடந்து ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உணர்ந்தால் அதை உபதேசம் செய்யுங்கள். அதைத்தான் யமதர்மராஜா ஆரம்பிக்கின்றார். இங்கு என்ன நமக்கு உபதேசம் செய்கின்றார் என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆத்ம ஞானம் என்ற சொல், அல்லது பிரம்ம ஞானம், அல்லது உண்மையை பற்றிய அறிவு என்றெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோம். இங்கு ஆத்மா, பிரம்மன், இறைவன் இந்த சொற்களுக்கெல்லாம் சரியான பொருள் அல்லது விசாரம் செய்யும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சொல் நான் அல்லது அகம். ஆத்ம ஞானம் என்பது நான் என்ற சொல்லினுடைய ஞானம் அல்லது அறிவு. நம்ம எப்பொழுதுமே மற்ற பொருள்களை பற்றிய அறிவையே அடைந்துள்ளோம். அதனால ஆத்ம ஞானம்னா ஏதோ ஒன்று, அந்த பொருளை பற்றிய அறிவு,
அது நிலையானது, அழிவதில்லை, அந்த எண்ணத்திலேயே நமக்கு அப்ரோச் பண்ணி பழக்கம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்முடைய கவனத்தை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஆத்ம ஞான உபதேசம் என்றால் நான் என்ற சொல்லை பற்றிய விளக்கம். பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் = நான் என்ற சொல்லினுடைய சரியான ஞானம். நம்ம வாழ்க்கையில் எல்லோரிடமும் இது என்ன, அது என்ன, இதை பற்றிய ஞானம், அதை பற்றிய ஞானம் என்னன்னு கேட்டிருப்போம். என்றுமே என்னை பற்றிய ஞானம் என்ன அப்படின்னு நம்ம யாரிடமும் கேட்டிருக்க மாட்டோம் அல்லது சிந்தித்திருக்க மாட்டோம். நாம் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகின்ற சொல் ஒரு நாளில் நான்கிற சொல்லுதான். நான்கிற சொல்லத்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் விபரீதமாக தவறாக புரிந்து கொண்ட சொல்லினுடைய பொருளும் நான் தான். நான்கிற சொல் நாம் பயன்படுத்துகின்ற சொல், அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே சாஸ்திரம் நான்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றது. இப்போ இதில் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்னை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்கு மற்றதை பற்றி தான் தெரியாது, நான் யாருங்கிறது எனக்கு தெரியும், அதை யார் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் இங்கு உபதேசம் என்னவென்றால், நான்கிற சொல்லுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும், நம்ம மனசில் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறோம். அந்த அர்த்தம் முழுமையாகவே தவறானதா என்று கேட்டால் சாஸ்திரம் நமக்கு சொல்கின்றது, நீ நான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தத்தை புரிந்துள்ளாயோ அது முற்றிலும் தவறு அல்ல, முற்றிலும் சரியும் அல்ல. இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்கிற விதம். எப்பொழுதெல்லாம் நீ நான்கிற சொல்ல பயன்படுத்தி அதற்கு உன்னை அறியாமல் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறையோ, அந்த அர்த்தம் முற்றிலும் தப்பான அர்த்தமும் அல்ல, முற்றிலும் சரியான அர்த்தமும் அல்ல. இதனுடைய பொருள், சரியான ஒரு அர்த்தத்திற்குள்ள தவறான ஒரு அர்த்தத்தையும் நாம் கலந்து விட்டோம். இந்த கலப்படம்னு சொல்கிறோமே, அது நான்ல தான் ஆரம்பித்துள்ளது. பிறகு சாஸ்திரம் என்ன பண்ணதுன்னா, உண்மையிலேயே நம்மை யார், நான் யார்னு நமக்கு புதிதாக புகட்டவில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு சரியான அறிவு உள்ள இருக்கு. பிறகு தவறான அம்சமும் தவறான பகுதியும் நான்கிற சொல்லுக்குள்ள இருக்கிறதுனால சாஸ்திரம் நமக்கு அந்த தவறான பகுதியை மட்டும் நீக்கி கொடுக்கின்றது. அதைத்தான் இங்கு யமதர்மராஜா அல்லது உபனிஷத் நமக்கு போதிக்கின்றது. இனி நம்ம விசாரிக்க வேண்டியது, நான்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் நம்ம புரிந்து கொண்ட சரியான அம்சம் என்ன? அதை இந்த மந்திரத்தில் விபஸ்சித் என்ற சொல்லில் குறிப்பிடுகின்றார். ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித். விபஸ்சித் என்றால் அறிவு சொரூபமானது, கான்சியஸ் என்டிட்டி, உணர்வு சொரூபமானது. இப்போ நான் நம்ம சொல்லி விவகாரம் செய்யும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகின்ற ஒரு அறிவு, நம்மைய பற்றி நாம் புரிஞ்சிட்ட ஒரு அறிவு நான் ஜடமானவன் அல்ல, நான் ஜட பொருள் அல்ல, ஒரு உணர்வு மயமானவன் என்ற அறிவு நமக்கு இருக்கின்றது. இதை யாரும் நமக்கு புகட்டவில்லை, இயற்கையாகவே இந்த உணர்வு இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் ஜடமான பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம், நம்மை நம்ம பார்க்கிறோம். பிறகு நான் சொன்னால் உணர்வு மயமானவன், ஜடமானவன் அல்ல, அறிவு சொரூபமானவன். இந்த அறிவு சொரூபங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தை படித்தா நமக்கு கிடைக்கிற வார்த்தை.
ஒருத்தன் எந்த சாஸ்திரத்தையும் படிக்க வேண்டாம், அவனுக்குள்ள உணர்வு நான் உணர்வுடையவன், நான் அறிவு சுரூபமானவன் என்ற உணர்வு, அறிவு எல்லோருக்கும் இயற்கையாக உள்ளது. இதில் தவறு கிடையாது. நம்ம அதை சரியாகத்தான் புரிஞ்சிட்டோம். ஐ ஆம் எ கான்சியஸ் என்டிட்டி அல்லது பீயிங், நான் ஒரு உணர்வு அறிவு சுரூபமானவன். பிறகு இதில் தவறான அம்சம் என்ன? நான்கிற சொல்லுக்கு ஜடமானவன் அல்ல, நான் ஒரு ஜடப்பொருள் அல்ல, அறிவு சுரூபமானவன்கிறது சரியான ஞானம்தான். பிறகு இதில் தவறான அம்சம் என்னவென்றால், அறிவு சுரூபமான நான் இந்த உடலுக்கு அறிவை கொடுத்து, இந்த உடலுக்கு உணர்வை கொடுத்து செயல்பட காரணமாக இருக்கின்ற நான் செய்கின்ற தவறு, என்னால் விளக்கப்படுகின்ற, என்னால் உணர்வை அடைந்த இந்த உடலையும் நான் என்ற சொல்லுக்குள் நான் சேர்த்தி கொண்டதுதான். உண்மையிலேயே நான் என்கின்ற ஒரு தத்துவம், உணர்வுடைய அறிவுடைய தத்துவம் இந்த ஜடமான உடலை, உணர்வற்ற இந்த உடலை உணர்வூட்டுகின்றது. என்ன ஆகிவிட்டது? இந்த உடலை நான் உணர்வூட்டுபவன், இந்த உடலுக்கு நான் சாட்சி, உடல் நான் அல்ல என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த உடலையும் நான் என்ற சொல்லுக்குள் நாம் அதுவும் இயற்கையாகவே புரிந்து கொண்டுள்ளோம். இப்போ நான்கிற சொல்லுக்கு சாஸ்திரம் படித்து விசாரமெல்லாம் செய்வதற்கு முன் இயற்கையாக எல்லோருக்கும் என்ன அர்த்தம் புரிந்துள்ளது என்றால், நான் உணர்வுடையவன், இந்த உடலுடன் கூடியவன், உடலாக இருப்பவன். பிறகு நமக்கு பிரித்து பார்க்க தெரியல. உடலுக்கு அப்பாற்பட்டு உணர்வுடையவன், அந்த உணர்வுடைய நான் தான் இந்த உடலுக்கு உணர்வை ஊட்டுகின்றேன், இப்படியெல்லாம் நமக்கு தெரியவில்லை. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? இது யாரும் நமக்கு இந்த தவறு செய்யுங்கள்னு சொல்லி கொடுக்கல. இந்த தவறும் நம்முடைய பிறப்பிலேயே இயற்கையாக உள்ளது. என்னவென்றால், இந்த உடலுடன் கூடிய உணர்வு சொரூபமானவன் நான். இந்த உடலும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாகிறது, உணர்வும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாகி விடுகிறது. சரி, ஆகட்டுமே, அதனால் என்ன என்ற கேள்வி வரும் பொழுது, எப்பொழுது ஒரு பொருளில் நான் எனது என்கின்ற அபிமானம் வருகின்றதோ அப்பொழுது அந்த பொருளில் நடக்கின்றதெல்லாம் எனக்கு நடக்கின்றது. அந்த பொருளுக்கு வரும் லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள் அது என்னை சார்ந்தது. ஒரு வீடு இருக்குது, அது வாடகைக்கு நம்ம இருக்கிறோம், அல்லது பக்கத்து வீடாக இருக்குது. என்ன நடந்தாலும் அதை நம்ம சாட்சியாக பார்ப்போம். எப்பொழுது அது என்னுடைய வீடாகி விடுகிறதோ பிறகு அதனுடைய நலம் கேடு என்னை பாதிக்கின்றது, என்னோடு சம்பந்தப்பட்டு விடுகிறது. இவ்விதம் இந்த உடல் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமானவுடன் உடலினுடைய தர்மங்கள் எல்லாம் என்னுடைய தர்மம் ஆகிறது. அதனால் நான் என்ன சொல்கின்றேன்? நான் ஒரு காலத்தில் கர்ப்பத்தில் இருந்தேன், பிறகு நான் பிறந்தேன். இந்த கர்ப்பத்தில் இருக்கிறத அஸ்தி, வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருப்பது, காரண நிலையில் இருப்பதை அஸ்தின்னு சொல்கிறோம். பிறகு பிறக்கின்றேன், ஜாயதே, நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு இந்த பிறந்தது எது? இந்த உடல். பிறகு இந்த உடல் வளர்கின்றது, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? வர்த்ததே. மூன்றாவது உடலினுடைய மாற்றம் வளர்தல், நான் வளர்கின்றேன். இது உடலினுடைய ஒரு மாற்றம், அது என்னுடைய, நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு அடுத்தது வளர்ச்சி ஒரு 20-22 வருஷம் வரைக்கும் நடக்கும். பிறகு உடலில் மாற்றங்கள் ஒரு 40 வயது வரைக்கும் நடக்கும். விபரிணமதே, நான் மாற்றத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றேன்.
இது உடலினுடைய மாற்றம். அதற்கு பிறகு என்ன ஆகின்றது? சிறிது சிறிதாக உடலினுடைய சக்திகளெல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றது. அபக்ஷீயதே. அபக்ஷீயதேங்கிறது உடலினுடைய அழிவு அல்லது தேய்வு. கர்ப்பத்தில் இருத்தல், பிறத்தல், பிறகு வளர்தல், பிறகு மாறுதல், பிறகு தேய்தல், இதெல்லாம் உடலுக்கு நடக்கிற தர்மங்கள். இறுதியில் உடலுக்கு நடக்கிற தர்மம் மரணம். இந்த 6 விதமான மாற்றங்கள் இந்த உடல் தர்மமாக சாஸ்திரம் பேசுகின்றது. இருத்தல், பிறத்தல், இருத்தல்னா கர்ப்பத்தில் இருத்தல், பிறகு பிறத்தல், 3வது வளர்தல், 4வது மாறுதல், இது ஒரு 45 வரைக்கும் வயது வரைக்கும், பிறகு 5வது தேய்தல், அதற்கு பிறகு உடல் உறுப்புக்கள், இந்திரியங்கள், மனம், நம்முடைய மெமரி இதெல்லாம் தேய்மானத்தை அடையும். அதற்கு பிறகு என்னாகும்? மாய்தல், இறந்து விடுதல். இது உடல் மட்டுமல்ல, எந்த ஒரு வாகனத்திலையும் இதுதான் நடக்கும். முதல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதை கம்பெனியில் அசம்பிள் செய்வார்கள். பிறகு கொஞ்ச நாள் ஆனால் அதனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். பிறகு ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக போயிட்டுருக்கும். கடைசியில் அது இல்லாமல் போகிவிடும், அழிந்து விடும். இது இந்த உடலினுடைய தர்மம். என்னைக்கு நான்கிற சொல்ல இந்த உடல்னு நான் எடுத்துக்கொண்டேனோ அப்பொழுது நான் இந்த 6 விதமான மாற்றத்திற்கு உட்பட்டவன்னு சொல்லி ஒவ்வொரு மாற்றமும் நம்முடைய மனதில் இன்பமோ துன்பமோ கொடுக்கும். வளர்றது இன்பமாக இருக்கும். பிறகு சில மாறுதல் இன்பத்தை கொடுக்கலாம், சில மாறுதல் துன்பத்தை கொடுக்கலாம். பிறகு தேய்தல்னு ஆரம்பிக்கும் பொழுது கன்சிஸ்டன்ஸாக துன்பமாகவே இருக்கும். வளரும் பொழுது மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல காலம். பிறகு ஒவ்வொன்று தேய்மானம் வருகிறது. பிறகு இறுதியில் மரணம் என்ற ஒன்றை நினைக்கும் பொழுதே நமக்கு பயம் வருகின்றது. எல்லா பயத்திலையும் முதன்மையாக நிற்கிற பயம் மரண பயம். ஏன்னா அந்த மரணத்தில் என் மனசில் என்ன தோன்றுகின்றது? நானே இல்லாமல் போவேன். ஏன்னா இந்த உடல் தான் நான் என்றால் பிறகு என்னுடைய இல்லாமை என்ற ஒரு பயம் நமக்கு வருகின்றது. அதாவது ஃபியர் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்வார்கள். இல்லாமையே ஒரு பயம். நம்ம நினைக்கிறோம் சூன்யம் அப்படிங்கிறது பூரணம் அப்படின்னு. அப்படி அல்ல, சூன்யம் அப்படிங்கிறது பயம். அந்த சூன்யத்தை நம்ம விரும்புவதில்லை. இந்த மரண பயம் நமக்கு வருகிறது. பிறகு இந்த உடல் மாற்றம் அடையும் பொழுது, தேயும் பொழுது, நோய்வாய்ப்படும் பொழுது நமக்கு ஒரு பயம், துயரம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் நம்ம ஏன் துயரப்படுறோம் அப்படின்னா, நமக்குள்ள இனியொரு உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வு என்றால், நான் என்றும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. அதுவும் இன்ஸ்டிங்க்ட், யாரும் சொல்லி கொடுக்காம நான் நித்தியமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்தித்தா நமக்கு விளங்கிவிடும். ஒரு கால் இன்பில்ட், இயற்கையாகவே நான் என்னைக்குமே இருக்க வேண்டும்ங்கிற ஆசை நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்குவோமே. இது ஒரு கற்பனை தான். என்றைக்குமே நான் இருக்கணுங்கிற ஆசை நம்ம மனசில் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்ன தெரியுமோ? நம்முடைய மரணம். சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் மரணத்தை, சந்தோஷமாக மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம். வர்ற அனைத்து சங்கடத்தையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நம்மால் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? மாற்றத்தை, தேய்வை, மரணத்தை நம்ம ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறோம்? அது வேண்டான்னு நாம் சொல்வதற்கு என்ன காரணம்? நம்ம மனதிற்குள்ள இனியொரு எண்ணம் அல்லது எதிர்பார்ப்பு. அது என்னவென்றால், நான் நித்தியமானவனாக இருக்க வேண்டும். இயற்கையாக நமக்குள்ள இன்பில்ட்டை பகவான் கொடுத்துட்டார். ஒரு கால் அது மட்டும் இல்லைன்னா இந்த சம்சார வாழ்க்கை சம்சார வாழ்க்கையாகவே இருக்காது. ஒரு நாடகத்தை போல வருவோம், ஆடுவோம், பாடுவோம், பிறகு சந்தோஷமாக மடிவோம்.
அது இல்லாம நான் நிலையா இருக்கணுங்கிற ஆசையும் பகவான் கொடுத்துட்டார், நிலையில்லாத உடலையும் கொடுத்துட்டார். இப்ப நான் நிலையாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் மனசுல இருக்கு, நிலையற்ற உடல் நம்ம கிட்ட இருக்கு. இங்க என்ன ப்ராப்ளம், என்ன இங்க பிரச்சனையாயிருக்குன்னா, நான் நிலையா இருக்கணுங்கிற எண்ணமும் நிலையில்லாத உடலும் நான்கிற சொல்லுல கலந்து விட்டது. அப்ப இங்க நான்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நான் அழியாமல் இருக்கணுங்கிற நான் ஒன்று இருக்கு, அழிந்து கொண்டிருக்கின்ற உடலும் நான்கிற சொல்லுக்குள் கலந்து விட்டது. அப்பொழுதுதான் நமக்கு கன்ஃபியூஷன், நமக்கு போராட்டம். அதாவது ஒருவனுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம், அதே மனதில் இனியொரு எண்ணம் கிளப்புக்கு போகணும்னு, அவனுக்கு தான் போராட்டம். ஒரே ஒரு எண்ணம் இருந்துட்டா போராட்டமே கிடையாது. இரண்டு எக்ஸ்ட்ரீம் தாட் வந்தால் தான் போராட்டம். ஒரே ஒரு எண்ணம் இருந்துட்டா போராட்டம் இல்லை. நம்ம மனதில் நிலையானவனாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேற இருக்கு, பிறகு இந்த உடல் நிலையற்றதா இருக்கு, அதுவும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாயிட்டதுனால நிலையற்றவனா இருக்கின்றேங்கிற ஒரு துயரமும் வருகின்றது. இதுதான் சம்சாரம், இதுதான் நான்கிற சொல்லில் இருக்கின்ற குழப்பம். இனி ஏன் நமக்குள்ள நான் நிலையானவனா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வருகின்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதுக்கு இங்க யம தர்மராஜா பதில் சொல்றார், அது உன்னுடைய சுபாவமாக உண்மை தன்மையாக இருப்பதனால். நம்முடைய உண்மை தன்மையே நிலையான தன்மை, சத் சுரூபம், அழியாத தன்மை. அது நேச்சுரலா நம்முடைய சுரூபமா இருக்கிறதுனால தான் நம்மை பற்றிய ஒரு அறிவு, உணர்வு ரூபமான நான் நித்தியமானவன் அப்படிங்கிற அறிவே இல்லாமல் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. நான் அழியாதவன், நிலையா இருக்கணும், என்றும் அழியக்கூடாது, மாறக்கூடாது, அப்படியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள ஏன் வந்ததுன்னா, நாம் அப்படி இருப்பதனால், நம்முடைய உண்மை தன்மையே அப்படி இருக்கின்ற காரணத்தினால். சரி, பிறகு ஏன் எனக்கு மரண பயம் வருகிறது, ஏன் எனக்கு துயரம் வருகிறதுனா, நான் அல்லாத உடலை நான் என்று நினைப்பதனால். அப்போ நம்ம ரெண்டு எண்ணம் நம்ம மனசுல இருக்கு. ஏதோ ஒரு எண்ணத்தை நீக்கி இனி ஒரு எண்ணத்தை வச்சுட்டா போதும். அதுல எந்த எண்ணத்தை வச்சுக்கிறதுங்கிறது தான் கேள்வி. இப்ப நான் நிலையா இருக்கணுங்கிற எண்ணத்தை நீக்கி நிலையில்லாமலேயே இருக்கலாம்ங்கிற எண்ணத்தை வச்சுட்டாலும் சம்சாரம் இல்லைதான். காரணம் என்ன, உன்னை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க சம்சாரம் கிடையாது. இப்ப எதை வைத்து கொள்ளலாம்னா, எது உண்மையோ அதைத்தான் நம்ம வைத்து கொள்ள முடியும். நம்மால மீண்டும் மிருகத்தை போல வாழ முடியாது. அதுக்கு இனியொரு உதாரணமும் சொன்னா நமக்கு விளங்கும். இப்ப மிருகத்துக்கு தர்மம் அதர்மம்ங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. காரணம், அந்த உணர்வு இறைவன் மிருகத்துக்கு கொடுக்கல. பசு புல்லை சாப்பிடுதுன்னா அது வெஜிடேரியனுடைய வேல்யூவை தெரிஞ்சு சாப்பிடல, அது அப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. புலி சிங்கமெல்லாம் வேறொரு மிருகத்தை சாப்பிடுதுன்னு சொன்னா அதுக்கு அதுதான் செய்ய தெரியும். ஆனா நமக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. இந்த சாய்ஸ் இருக்கிறதுனால தான் குழப்பம். அதனால மிருகத்தை போல வாழ்ந்து விடலாமே, கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவை பயன்படுத்த வேண்டாம்னு நினைச்சா நம்மால முடியாது. ஒன்று கொடுக்கப்பட்டு விட்டால், ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அதுல சாய்ஸ் கிடையாது. அதில் நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமாங்கிறது கிடையாது. அப்படி நம்ம மனதிற்குள்ள இரண்டு உணர்வுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒன்று, நான் என்றும் இருக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு. இனி ஒன்று, இந்த உடல் அழியும் பொழுது நானும் அழிகின்றேன்னு ஒரு பயம். இந்த ரெண்டுல நம்ம ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணித்தான் ஆகணும். அதில் எதை சூஸ் பண்ணணும்னா, எது உண்மையோ அதில் தான் நம்ம இருக்க முடியும். அப்போ இந்த மந்திரத்தில் யம தர்மராஜா ஆத்ம ஞானத்தை எப்படி போதிக்கின்றார் என்றால்,
நாம் என்ன தவறை ஏற்கனவே செய்துள்ளோம் அதை மனசில் எடுத்துக்கொள்கின்றார். என்ன தவறை செய்துள்ளோம்? உடல் பிறக்கும் பொழுது, உடல் வளரும் பொழுது, உடல் மாற்றத்தை அடையும் பொழுது, உடல் தேய்வை அடையும் பொழுது, உடல் மரணத்தை அடையும் பொழுது நான் இந்த அனுபவத்திற்கு உட்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனால் அது நான்கிற சொல்லுக்குள் வரக்கூடாது. இதெல்லாம் உடலோடு சம்பந்தப்பட்ட தர்மம். நான் பிறப்பதில்லை, நான் வளர்வதில்லை, நான் தேய்வதில்லை, நான் மடிவதில்லை. இதைத்தான் உபதேசிக்கின்றார். ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித். விபஸ்சித்னா அறிவு சுரூபமான நான். இப்போ இந்த இடத்துலையெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆத்ம விசாரம் பண்ணுறோமோ அப்பொழுதெல்லாம் ஆத்மாங்கிற சொல்லுக்கு நான்கிற சொல்ல ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாமல் படித்தோம் அப்படின்னா மீண்டும் ஆத்மாவை எங்கேயோ இருக்கிற பொருளாகத்தான் நினைப்போம். இப்போ நான் அறிவு சொரூபமான நான் ந ஜாயதே, நான் பிறப்பதில்லை, ந மிரியதே, நான் மரணத்தையும் அடைவதில்லை. மீதி விகாரமெல்லாம் இதில் சொல்லியிருக்கார். அஜக, நான் பிறக்காதவன், நித்யக, நான் என்றும் மாறாதவன், சாஸ்வதக, சாஸ்வதம்னு சொன்னால் தேய்வு அடையாதவன் அல்லது வளர்ச்சி அடையாதவன். இந்த உடலுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அதெல்லாம் ஏற்கனவே நானாகிய ஆத்மாவினுடைய தர்மம்னு நினைச்சிருக்கிறோம். அதை முதல்ல நெகேட் பண்றார், அதை முதலில் நீக்குகின்றார். இப்படி அவர் நீக்குவதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், இந்த உடலுக்குத்தான் இந்த தர்மம் உள்ளதே தவிர ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. இதிலிருந்து இவர் உபதேசிப்பது, நீ ஆத்மஸ்வரூபமான நீ இந்த உடலிலிருந்து வேறுபட்டவன். நான்கிற சொல்லுக்கு நீ இந்த உடலை எடுத்து கொள்ளக்கூடாது. நான்கிற சொல்லில் உடல் பொருளாக கூடாது. பிறகு உடல் எப்படி பொருளாக வேண்டும்? நானாகிய ஆத்மா இந்த உடலை பிரகாசப்படுத்துபவன், இந்த உடலுக்கு உணர்வூட்டுபவன். இவ்விதம் ஆரம்பம் செய்கின்றார். பிறகு உபதேசம் எப்படி ஆரம்பிக்கின்றது? உடலினுடைய மாற்றங்கள், உடலுக்கு வருகின்ற தர்மங்கள் என்னுடையது அல்ல. பிறகு இந்த உடலை நான் பிரகாசப்படுத்துகின்றேன். இப்படி ஆரம்பித்து ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை. இந்த உடல் கொல்லப்படும் பொழுது, இந்த உடல் பல விதத்தில் கொல்லப்படலாம். அதாவது விபத்தில் இந்த உடல் அழியலாம், அல்லது நோயில் அழியலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த உடலுக்கு மரணம் வரும். இந்த உடலுக்கு மரணம் வரும் பொழுது நான் மரணம் அடைவதில்லை. முதல்ல என்ன பண்றார்? அந்த மரண பயத்தை தான் யம தர்மராஜா நீக்கிறார். பொதுவாக யமன்கிற வார்த்தையை கேட்டாவே நமக்கு பயமா இருக்கும். காரணம் என்ன? அவர்தான் மரணத்திற்குரிய தேவதைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரே சொல்றார், உனக்கு மரணம் இல்லை. நான் மரணத்தை கொடுக்கிறது நீ அல்லாத உடலுக்குத்தானே தவிர உன்னை நான் கொல்வதில்லை அப்படின்னு சொல்றார். இப்ப என்ன யம தர்மராஜாவே கொல்ல முடியாது. அந்த நான்கிறது சொல்லினுடைய பொருள் விளங்கினால். இவருடைய உபதேசம் எப்படி உள்ளதுன்னா, நான்கிற சொல்லுல இந்த உடலும் கலந்து விட்டது. உடலினுடைய தர்மமெல்லாம் என்னுடைய தர்மம்னு நான் நினைத்து கொண்டு துயரப்படுகின்றேன். அந்த துயரம் வேண்டாம். காரணம், இந்த உடல் நீ அல்ல. இதுதான் அவருடைய முதல் உபதேசம். இதே ஸ்லோகத்தை பகவானும் பகவத்கீதையில் எடுத்து பயன்படுத்தியுள்ளார். இதற்கு அடுத்து 19வது ஸ்லோக மந்திரத்திலும் இதே கருத்தை தான் யம தர்மராஜா கூறுகின்றார். இதையும் கீதையில் பகவான் எடுத்து கையாண்டுள்ளார். இதில் என்ன சொல்கின்றார்? ஹந்தா சேத் மன்யதே ஹந்தும்
ஹதஸ்சேன் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதக நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இப்போ இந்த ஸ்லோகத்தில் யம தர்மராஜா கூறுகின்ற கருத்து, ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்தா நமக்கு விளங்கிடும். அதாவது இந்த உடல் கொல்லப்பட்டால் இந்த உடல் அழிவதில்லை. அதாவது இந்த உடல் கொலை என்ற செயலையும் செய்வதில்லை, கொலைப்படுதல் என்ற பலனையும் அனுபவிப்பதில்லை. இப்படி சொல்றார். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், நமக்கு அடுத்த சம்சாரம், நான் மரணம் அடைகின்றேன் அப்படிங்கிறது ஒரு விதமான சம்சாரம். இந்த உடல் நோய்வாய்ப்படுகிறது, இந்த உடல் மாற்றத்தை அடைகிறது, தேய்கிறதுன்னெல்லாம் துயரப்படுறோம். இந்த துயரத்துக்கு காரணம் நம்ம நினைக்கிற உடலுக்கு வர்ற நோயின்னு சொல்லி. ஆனால் உண்மையான காரணம் இந்த உடல் நான்கிற சொல்லுக்கு பொருளானது தான். என்னைக்கு நான்கிற சொல்லுக்கு இந்த உடல் பொருளாகவில்லையோ, இந்த உடலுக்கு என்ன வந்தாலும் அது என்னை பாதிக்காது. அடுத்த கருத்து, அடுத்த விதமான சம்சாரம் இந்த உடல் எத்தனையோ கர்மங்களை செய்கிறது. எத்தனையோ செயல், காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை எவ்வளவோ செயல் இந்த உடல் செய்கிறது. பிறகு எவ்வளவோ பலனையும் அனுபவிக்கின்றது. இந்த உடல் 2 வேலையை பண்ணுது, கர்மத்தையும் செய்யுது, கர்ம பலனையும் அனுபவிக்கின்றது. இது 2க்கும் காமனா பகவான் ஒரே உடலை தான் வச்சிருக்கார். கர்மத்தை செய்யறது ஒரு பாடி, கர்ம பலனை அனுபவிக்கிறது ஒரு பாடின்னு வச்சுக்கல. 2 ஒன்று தான். பேசுவது என்பது கர்மம், கேட்டல் அப்படிங்கிறது கர்ம பலன். இப்போ ஒருவரை நம்ம திட்டுறோம், அது கர்மம். அவர் திருப்பி நம்ம திட்டுறதை நம்ம கேட்குறோம், அது கர்ம பலன். நம்ம உணவை உற்பத்தி செய்கின்றோம், சமைக்கின்றோம், அது செயல். சமைச்சதை நம்ம உட்கொள்கின்றோம், அப்போ நம்ம கர்ம பலனை அனுபவிக்கின்றோம். இந்த கர்மத்தை செய்யும் பொழுது செய்பவனுக்கு கர்த்தா என்று பெயர். செயலினுடைய விளைவை அனுபவிக்கும் பொழுது அவனுக்கு போக்தா என்று பெயர். இப்போ நம்ம காலையிலிருந்து உறங்கும் வரை கர்த்தா போக்தாவாக இருந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தாவா இருக்கும் பொழுதே போக்தாவா இருக்கும். ஒரு ஆஸ்பெக்ட்ல கர்த்தாவா இருந்துட்டு இருப்போம், இனி ஒரு ஆஸ்பெக்ட்ல போக்தாவா இருந்துட்டு இருப்போம். அதாவது 2மே நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தாவுக்கு இயற்கையா இருக்கிற துயரம் எதையாவது ஒன்றை நம்ம செஞ்சிட்டோம்னா, செஞ்சதற்கு பிறகு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்கிற துயரம். அப்ப கர்த்தாவுக்கு கில்ட் அப்படிங்கிற ஒரு துயரம், குற்ற உணர்வு. போக்தாவுக்கு என்ன துயரம்னா ஹர்ட். போக்தா என்னைக்குமே ஹர்ட் ஆயிடுவான், கர்த்தாவுக்கு என்னைக்குமே கில்ட். அப்போ நம்ம லைஃபே பார்த்தோம்னா ஹர்ட் அண்ட் கில்ட்டாக இருக்கு. கில்ட்னா குற்ற உணர்வு, ஹர்ட் அப்படிங்கிறது வேதனை அல்லது சோதனை. நம்மளுடைய வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் யார் செய்வது? இந்த உடல் தான் கர்த்தா, இந்த உடல் தான் போக்தா. நம்ம உடலும் மனசும் செயல் செய்கிறது, உடலும் மனதும் செயலினுடைய விளைவை அனுபவிக்கின்றது. இங்கு ஆத்ம தத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு உபதேசம், நான் ஆகிய ஆத்மா எந்த செயலும் செய்பவன் அல்ல, எந்த செயலினுடைய பலனை அனுபவிப்பவனும் அல்ல. இப்ப நான் யார்னா, நான் செய்பவனும் அல்ல, செயலினுடைய விளைவை அனுபவிப்பவனும் அல்ல. இதெல்லாம் யார் செய்கிறார்கள்? இந்த உடல் செய்கின்றது. இந்த உடல் அதற்குரிய பலனை அனுபவிக்கின்றது. இப்படி நமக்கு ஒரு ஞானம் வந்தால், நம்ம ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இந்த உடலையே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த உடல் ஏதோ செய்யுது, அது ஏதோ பலனை அனுபவிக்கின்றது என்று நம்ம மனதில் ஞானத்தை கொடுக்க யம தர்மராஜா ஆத்மஸ்வரூபத்தை இவ்விதம் விளக்குகின்றார். இந்த விளக்கம் எல்லாமே
ஏன் இப்படி விளக்குகின்றார்னா, நாம செய்த தவறை அவர் எடுத்துக்கொண்டு அதை கரெக்ட் பண்றார், அதை சரிப்படுத்துகின்றார். இவ்விதம் முதல் 2 மந்திரங்களில் 18, 19 இந்த 2 மந்திரத்துல 4 சொல்லுக்கு அர்த்தம் இந்த உடல் அல்ல, உடலினுடைய தர்மங்கள் அல்ல, இதைத்தான் உபதேசிக்கின்றார். நச்சிகேதனுடைய கேள்வியும் உடலுக்கு வேறாக உடல் மடிந்த பின்னும் ஒரு பொருள் இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. அது விபஸ்சித், அது அறிவு சுரூபமானது, உடல் ஜடமானது, உடலினுடைய தன்மைகளெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு இல்லை அல்லது 4 சொல்லுக்கு இல்லை என்று உபதேசித்து, பிறகு அடுத்து 20வது மந்திரத்தில் இனி என்னென்னெல்லாம் அவர் உபதேசிக்க விரும்புகின்றாரோ அனைத்தினுடைய சாராம்சத்தை கூறுகின்றார். உபனிஷத்திற்குள் சில மந்திரங்கள் அப்படி அமையும். என்னென்ன கருத்தெல்லாம் விளக்கப்பட இருக்கின்றதோ அனைத்து கருத்தினுடைய சாராம்சத்தை ஒரே மந்திரத்தில் பார்க்கலாம். எல்லா கருத்தும் ஒரு மந்திரத்தில் அடங்கும். பிறகு மற்ற மந்திரங்கள் எல்லாம் அதை விளக்குவது போல் அமையும். அவ்விதம் முதலில் ஆத்மா அழிவதில்லை, ஆத்மா செயல் செய்வதில்லை, ஆத்மா செயலினுடைய பலனை அனுபவிப்பதில்லை, ஆத்மா பிறப்பதில்லை, ஆத்மா மடிவதில்லை, ஆத்மா மாறுவதில்லை என்று நேரடியாக ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இறுதியில் நான் பிறக்காதவன், இறக்காதவன், செயல் செய்யாதவன், செயலினுடைய விளைவை அனுபவிக்காதவன். பிறகு இந்த உடல் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தது, தெரியாம இந்த உடலோடு 4 சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுத்து நானும் இதெல்லாம் செய்வது போல் நினைத்து கொண்டு துயரப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் நான் இந்த உடல் அல்ல. இதுதான் சாராம்சம். இதை நம்ம சுலபமா கேட்டுடலாம். ஆனா இந்த அறிவு உடலிலிருந்து இந்த அபிமானத்தை எடுக்கிறது தான் நம்முடைய ஆன்மீக பயணம். அதை யமதர்மராஜா விளக்க போற ஒரு கற்பனை கதையின் மூலமாக நமக்கு நட்பண்புகளை எல்லாம் சொல்ல போறார். அதை நம்ம இம்முறையே பார்க்க போகின்றோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே எதற்குனா 4 சொல்ல இந்த உடலிலிருந்து எடுக்கிறது தான். அது சிம்பிள், சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்முடைய அனைத்து தவங்களும் அனைத்து விசாரங்களும், அல்லது நம்முடைய வாழ்க்கையே அதற்காகத்தான். அதனால பார்த்தோம் அப்படின்னா உபனிஷத்துக்குள்ள வெறும் ஆத்ம ஞானம் மட்டும் பேசப்படவில்லை, மற்ற பல கருத்துக்கள் பேசப்பட்டுள்ளது. ஆத்ம ஞான சம்பந்தமான பல கருத்துக்கள். அந்த அனைத்து கருத்துக்களில் முக்கிய கருத்துக்களை 20வது மந்திரத்தில் வைத்துள்ளார். இப்போ நம்ம 20வது மந்திரத்தை எடுத்துட்டோம்னா வேதாந்தத்தில் என்னென்ன கருத்தெல்லாம் இருக்கோ அனைத்து முக்கிய கருத்து இந்த மந்திரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு பாம் மாதிரி. இது வெடிச்சதுன்னு சொன்னா தான் உபனிஷத். அப்படி எல்லா கருத்தையும் ஒன்று சேர்த்து யமதர்மராஜா இதில் கூறுகின்றார். முதல்ல ஆத்மா அழிவதில்லைன்னு சொல்லிவிட்டு பிறகு ஆத்ம ஞான சம்பந்தமா என்னென்னலாம் அவர் பேச விரும்புகின்றாரோ அனைத்தையும் இந்த 20வது மந்திரத்தில் வைத்துள்ளார். அந்த மந்திரமானது அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மாஸ்ய ஜெந்தோர் நிகிதோ குஹாயாம் தம் அக்ரது பஷ்யதி வீதசோகக தாது பிரசாதாத் மகிமானமாத்மனக. இந்த மந்திரம்தான், அதாவது முதல் அத்தியாயத்தில் 2வது செக்ஷன்ல இருக்கிற 20வது மந்திரம். இது ஒரு முக்கியமான மந்திரம். காரணம், அனைத்து வேதாந்த கருத்துக்களும் இதில் புதைந்துள்ளது. இப்போ இதில் என்னென்ன கருத்தை எல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். இதில் இவர் 5 முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். இதுதான் உபனிஷத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம உபனிஷத்தினுடைய ஒரே ஒரு கருத்து ஆத்ம ஞானம்தான். ஆனால் அது நமக்கு விளங்க வேண்டுமென்றால் அது சம்பந்தமான மற்ற கருத்துக்களையும் பேசியாக வேண்டும். அதெல்லாம்
அதில் 5 முக்கிய கருத்துக்கள் இந்த ஒரே மந்திரத்தில் வச்சுள்ளார். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துட்டாவே நம்ம ஒரு வருஷம் வேதாந்த கிளாஸ் எடுக்கலாம். அல்லது இந்த ஒரு மந்திரத்தினுடைய விளக்கம்தான் இனி வருகின்ற முழு கட்டோபனிஷத். இதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல் கருத்து ஆத்மஸ்வரூபம் அல்லது ஆத்ம ஞானம். இதற்கு முன்னாடி 2 மந்திரத்தில் ஆத்ம உபதேசம் என்ன செய்தாரோ அதையத்தான் முதல்ல செய்கின்றார். மீண்டும் ஆத்ம ஞானம், அதாவது 4 சொல்லுக்கான சரியான அறிவை இதில் கொடுக்கின்றார். இரண்டாவது கருத்து, இந்த ஆத்மாவை எங்கு காண்பது, இந்த ஆத்மாவை எந்த இடத்துல காண்பது. இதை சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா உபலப்தி ஸ்தானம். முதல் கருத்து ஆத்மஸ்வரூபம், இரண்டாவது உபலப்தி ஸ்தானம். உபலப்தி என்றால் எந்த இடத்துல இந்த ஆத்மாவை அல்லது 4 அறிவை கண்டுபிடித்தல். நம்ம சொல்ற பிரம்மத்தை பார்க்கணும், ஆத்மாவை உணரணும், எந்த இடம், அது ஒரு இடம் சொல்லணும், அந்த இடம் என்ன. மூன்றாவது கருத்து, யாரால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும், இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான தகுதி என்ன, யாரால தான் இதை புரிந்து கொள்ள முடியும். 4 சொல்லுக்கான சரியான அர்த்தத்தை எப்படிப்பட்ட மனம் புரிந்து கொள்ளும். நான்காவது கருத்து, யாருடைய துணை கொண்டு இந்த ஞானத்தை அடைய முடியும், யாரால் புரிந்து கொள்ள முடியும், யாருடைய துணை இருந்தால் இந்த ஞானத்தை நாம் அடைவோம். ஐந்தாவது கருத்து, இந்த ஞானத்தின் பலன் என்ன. 4 சொல்லுக்கு சரியான அறிவை அடைஞ்சிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். இந்த 5 கருத்தும் இந்த ஒரே மந்திரத்தில் அடங்கி உள்ளது. எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளில் ஒவ்வொரு கருத்து. இந்த 5 கருத்தினுடைய விளக்கம்தான் கட்டோபனிஷத் அல்லது அனைத்து உபனிஷத் அல்லது அனைத்து வேதாந்தமும். என்னென்ன கருத்து? ஆத்ம ஞானம், ஆத்மஸ்வரூபம் முதல் கருத்து. இரண்டாவது, ஆத்மாவை எங்கே நாம் காண வேண்டும், ஆத்மாவை எந்த இடத்துல நம்ம உணர வேண்டும். மூன்றாவது, யாரால் ஆத்மாவை உணர முடியும். நான்காவது, யாருடைய துணை கொண்டு ஆத்மாவை உணர முடியும். 5, ஆத்மாவை உணர்ந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்குங்கிறதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். நாம் அடையிற பலன் மோட்சம். மோட்சங்கிற பலனை அடையிறோம். அதை ஒரு வார்த்தையில் இங்கே யமதர்மராஜா கூறுகின்றார், ஆத்ம ஞான பலன். இப்போ இதில் நம்ம சுருக்கமாக ஒவ்வொரு கருத்தையும் இப்பொழுது பார்ப்போம். முதல் கருத்து, அனோரணியான் மகதோ மகியான். இந்த பகுதியில் ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். ஆத்ம ஞானம்னு சொன்னாவே 4 சொல்லுக்கான அறிவு. அதை எப்பொழுதும் நான் மறந்து விடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் ஆத்ம விசாரம், நான் ஆத்ம விசாரம் பண்ணுறேன் அப்படின்னா 4 சொல்ல விசாரம் பண்ணுறேன். 4 சொல்ல நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் புரிந்து கொள்ளாமல். அடுத்த சந்தேகம் வரலாம், அது எப்படி புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும்னா, நம்ம வாழ்க்கையில் பல வார்த்தைகள் அதான் பண்ணிகிட்ருக்கோம். புரிஞ்சுக்காமையே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கடவுளுங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறார்கள், புரிந்து கொண்டா பயன்படுத்துகிறார்கள். கடவுளை கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், இறைவனை வழிபடுகின்றேன்னு எல்லாம் சொல்கிறோம். இப்போ இறைவன் மீது பக்தி வேற செலுத்துகிறோம். நார்மலாக ஒருத்தர் மீது அன்பு செலுத்தணும்னா அவரை புரிஞ்சிட்டா தான் அவர் மீது அன்பு செலுத்த முடியும். ஆனால் இதில் ஒரு பெரிய அதிசயம், இறைவனை புரிஞ்சுக்காமையே நம்மால் பக்தி செலுத்த முடிகிறது. சில பேர் கோயிலில் அழுவார்கள், பக்தியை வெளிப்படுத்துவார்கள், இறைவனுக்காக தியாகம் செய்வார்கள், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர்களுக்கே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அல்லது ஏதோ ஒரு கற்பனை செய்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் முடிகிறது என்றால் 4 சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்த முடியும். அதுதான் கருத்து. நான் தெரிஞ்சுக்காமலேயே 4 சொல்ல நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம்.
அந்த நான்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை மீண்டும் இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். இங்கு அனோகோ அணியான் மகதோ மகியான்கிறது ஒரு விதமான உபதேச முறை. அதாவது ஒருவன் ஒரு தப்பே பண்ணல, ஒரு விஷயத்தை தப்பாவே புரிஞ்சுக்கல அப்படின்னா அவனுக்கு உபதேசம் பண்றது மிக மிக எளிது. ஏன்னா அவனுக்குள்ள ராங் கான்செப்டே இல்லை. ஒருத்தன் ஒரு விஷயத்தை தலைகீழா புரிஞ்சிருக்கான்னு சொன்னா உபதேசம் பண்றதே கொஞ்சம் தலைகீழா தான் இருக்கணும். காரணம் என்னன்னா அவன் ஏற்கனவே தலைகீழா புரிஞ்சிருக்கான், அவனை நிமிர்த்தி பிறகு நேரடியா உபதேசம் பண்ணணும். அதனால அந்த உபதேச முறையிலேயே ஒரு விதமான முறை இருக்கு. அந்த முறையை பயன்படுத்தி தான் உபனிஷத் நமக்கு உபதேசம் செய்கிறது. அதனால தான் உபனிஷத்தை படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே விளங்காது, தப்பாங்கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற எதையாவது படித்தாவது தப்பாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கும். தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் கூட ஒரு அறிவு வேணும். ஆனால் உபனிஷத்து மட்டும் அவ்வளவு மகத்துவமானது, அதை தவறாங்கூட புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுட்டா தானே தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன உபதேசம் ஆத்மாவை பற்றி சொல்கிறார். அனோகோ அணியான், இந்த ஆத்மா அணுவை காட்டிலும் அணுவாக உள்ளது. அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கான். உடனே இந்த ஆத்மா ரொம்ப சின்னதுன்னா எப்படி பார்க்கிறதுன்னு தோன்றும். மகதோ மகியான், பெரியதை காட்டிலும் பெரியது. இந்த ஆத்மா சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது. இப்படி அவர் உபதேசம் பண்றார். இதனுடைய சாராம்சம் அது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல. அதுதான் டீச்சிங். இது சிறியதும் அல்ல பெரியதும் அல்லங்கிறத சொல்றதுக்கு அது சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது. இப்போ இதனுடைய பொருள், நம்ம வாழ்க்கையில் எல்லா ஞானத்தையும் எப்படி நம்ம அடையிறோம் அனுபவிக்கிறோம்னா நமக்கு ஒரு பொருளாகத்தான் அனுபவிக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் அடைகின்ற அனைத்து ஞானமுமே ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஞானம் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட், நமக்கு ஒரு பொருள். ஆத்ம ஞானம் ஒன்று தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பொருளாக, எனக்கு புரிந்து கொள்பவனுக்கு ஒரு விஷயமாக இல்லாமல் புரிந்து கொள்பவனாகவே இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கண்ணை பயன்படுத்தி எல்லா பொருளையும் பார்க்கிறோம். கண்ணை பயன்படுத்தி கண்ணையே நம்ம ஒரே ஒரு சூழ்நிலையில தான் பார்ப்போம். ஒரு கண்ணாடி நம் முன்னாடி இருந்தா, அல்லது கண்ணு மற்றதைத்தான் பார்க்கும். கண்ணையே பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது, ஒரு மிரர் தேவைப்படுது. அப்படி இந்த ஞானமே அனைத்து அறிவும் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா தான் இருந்திருக்கு. இந்த ஆத்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது அறியக்கூடிய பொருள் அல்ல, அனைத்து அறிவுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு தத்துவம், எல்லா அறிவுக்கும் அறிவாக இருப்பதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் யமதர்மராஜா என்ன குறிப்பிடுகின்றார், இந்த ஆத்மா ஞான விஷயம் அல்ல, எந்த அறிவுக்கும் பொருள் அல்ல, அனைத்து அறிவுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு தத்துவம். இது விஷயம் அல்ல, விஷயி. இது ஆப்ஜெக்ட் அல்ல, இது சப்ஜெக்ட். அதைத்தான் இப்படி சொல்றார். இது ஒரு பொருள் அல்ல, அனுபவிக்கக்கூடிய பொருள் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கும். ஆனால் இந்த ஆத்மா அனுபவிக்கத்தக்க பொருள் அல்ல, அனுபவிப்பவனுடைய சொரூபமாக உள்ளது. அதுதான் இதனுடைய சாராம்சம். மேலும் பிறகு நம்ம பார்ப்போம். இனி அடுத்த கருத்து, இப்படிப்பட்ட ஆத்மாவை நாம எங்கு காண்பது, எந்த இடத்துல இந்த ஆத்மாவை நாம் கண்டுகொள்ள வேண்டும், ஆத்மாவை புரிஞ்சுக்கிற இடம் எது? அது இந்த மந்திரத்தில் ஆத்மாஸ்ய ஜந்தோகோ நிகிதோ குகாயாம் அந்த பகுதியில் கூறியுள்ளார். அஸ்ய இந்த சாதகனுடைய ஆத்மா நிகிதம் குகாயாம்,
குகை அப்படிங்கிறது மனம், நிகிதம்னா வெளிப்படுகின்றது. இந்த ஆத்மாவை பற்றி நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் முதல்ல என்ன படிப்போம்? எல்லா இடத்திலும் உள்ளது அப்படின்னெல்லாம் நம்ம படிப்போம். சர்வகதம், எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான். இதுவே நமக்கு பெருசாக தெரியும், ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கான். பிறகு உபதேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இடமே ஆத்மாவுக்குள் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டியது வரும். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். என்ன சொல்லுவோம்? இந்த ஆகாசம், ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சு கொள்வதற்கு என்ன சொல்லுவோம்? இந்த அறைக்குள் வெற்றிடம் இருப்பது தான் ஆகாசம், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாசம்னா என்ன? இந்த அறைக்குள்ள இருக்கிற வெற்றிடம். இப்போ ஆகாசம் எங்க இருக்கு, ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இந்த அறைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பிறகு என்ன சொல்லுவோம்? இந்த அறையே ஆகாசத்திற்குள் இருக்கின்றது. இந்த ரூமே ஆகாசத்திற்குள்ள தான் இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவோம்? இந்த ரூம்குள்ள ஆகாசம் இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்னா, ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கிறது. அது கம்ப்ளீட் டீச்சிங் அல்ல. முதல்ல இந்த இடத்துல இருக்குமா அந்த இடத்துல இருக்குமான்னு சந்தேகம் இருக்கும்போது எல்லா இடம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன முடிவு பண்ணிடுறோம்? ஏற்கனவே இடம்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் ஆத்மா போய் வியாபிச்சிருக்கு. பிறகு அடுத்த டீச்சிங் இடமே ஆத்மாவுக்குள்ள தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் ஆத்மாவை சொல்லும் போது, சரி நான் எங்கே போய் ஆத்மாவை கண்டு கொள்ளுதல்? எல்லா இடத்திலும் இருந்தாலும் நம்ம ஆத்மாவை உணரக்கூடிய இடம் நம்முடைய மனம். நம்ம மனசுல தான் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம மனதை நாசப்படுத்துவது நம்முடைய லட்சியம் அல்ல. மனதுனால தான் நம்ம துயரப்படுகின்றோம் அப்படின்னா, அதே மனதுனால தான் நம்ம மோட்சத்தையும் அடைய முடியும். சில யோகிகள் என்ன முடிவு செய்துள்ளார்கள்? மனம் விழிச்சிட்டு வரைக்கும் துயரம், ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் இல்லை துயரமும் இல்லை. அதனால இந்த லாஜிக்கலை என்ன படுதுன்னா, இந்த மனம் விழிச்சிட்டு இருந்தா தானே நமக்கு துயரம். மனசை அழிச்சிட்டோம் அப்படின்னா, மனதை ஜடமாக்கி விட்டால் நமக்கு துயரமே இல்லையே, ஆகவே மனதை அழித்து விடுவோம் அப்படின்னு நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த மனதுனாலையும் கூட நமக்கு துயரம் அல்ல. மனதுனால துயரம்னா விழிச்சிட்டு இருக்கிற எல்லா நேரத்திலையும் துயரப்படணும். ஆனால் விழிச்சிட்டு இருக்கிற எல்லா நேரத்திலையும் துயரப்படுவதில்லை. விழிச்சிட்டு இருக்கிற பல நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையிலேயே விழிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கின்றோம். புதிய ஊருக்கு போகிறோம், இரவில் போய் சேர்றோம், எப்போ விடியிட்டோம்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா அந்த ஊரையெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லி. அப்போ விழித்து கொண்ட மனம் துயரத்திற்கான காரணம் அல்ல, மனதில் உள்ள அறியாமை தான் துயரத்திற்கான காரணம். மனதில் உள்ள தீய குணங்கள் தான் துயரத்திற்கான காரணம். ஆகவே நமக்கு மனம் வேண்டும். நமக்கு மனசு இருந்தால்தான் அந்த மனதின் துணை கொண்டு அந்த மனதில் தான் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இப்போ நிகிதோ குகாயாம்னா அவரவர்களுடைய மனதிற்குள்ளேயே இந்த ஆத்ம தத்துவத்தை, ஆத்மஸ்வரூபத்தை உணர வேண்டும். இது இரண்டாவது கருத்து. இனி மூன்றாவது கருத்து, யாரால் இந்த ஆத்ம அறிவை அடைய முடியும்? நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அறிவுபூர்வமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளவுதான் படித்தாலும் பிறகு வாழ்க்கை விவகாரம்னு போகும் பொழுது நான்கிற சொல்லுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதே அர்த்தத்தில் வீழ்ந்து விடுவோம். அது மட்டுமல்லாமல் நான்கிற சொல்லுக்கு ஒரு புதிய அறிவை அடைந்தாலும் கூட இந்த உலகத்தோட விவகாரம் செய்யும் பொழுது பழைய அறிவை ஹேண்டில் பண்ணி ஆகணும். முன்ன அகங்காரியாக நம்ம இருந்தோம், ஞானத்துக்கு பிறகு அகங்காரத்தை ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தாக வேண்டும். அதுக்கப்புறம் இந்த உடல்ங்கிற அர்த்தத்தில் தான் பேசி ஆகணும். முன்ன உடலாக நான் இருந்தேன், அதற்கு பிறகு உடலாக நான் விவகாரம் பண்ணி ஆகணும்.
இந்த வித்தியாசம் நமக்கு தெரியாமல் என்னதான் படித்தாலும் மீண்டும் மீண்டும் நான்கிற சொல் உடலுக்குள்ளே வீழ்ந்து விடுகிறது. அப்போ ஒரு கேள்வி வருது, எப்படிப்பட்ட தகுதிகளையெல்லாம் நாம் அடைந்தால் நமக்கு இந்த ஞானம் ஏற்படும், இந்த ஞானம் நமக்குள் நிலைப்படும். ஏற்படும் மட்டும் போதாது, அது சில சமயம் ஏற்பற்றும் ஆனால் நிற்காது. அதை நிலைப்படுத்த முடியும் எப்படி? ஒரே ஒரு சொல்லில் யமதர்மராஜா கூறுகின்றார், அக்ரதுகு பஷ்யதி. இரண்டாவது வரியில இரண்டாவது சொல் தம் அக்ரதுகு ஆத்மனக மகிமானம் பஷ்யதி. ஆத்மாவினுடைய இந்த மேலான மகத்துவமான சொரூபத்தை, ஆத்மாவினுடைய மகிமையை, நான்கிற சொல்லினுடைய மகிமையை, அக்ரதுகு, அக்ரதுகுன தகுதியை உடையவன். இங்க அக்ரதுகுங்கிற சொல்லுக்கு பொருள் ஆசையற்றவன். ஆசையற்றவன் அல்லது தகுதியை உடையவன் பார்க்கின்றான். இது மூன்றாவது கருத்து. இனி அடுத்த இரண்டு கருத்து இருக்கு. ஒன்று, யாருடைய துணை கொண்டு பார்க்க முடியும், இதை அறிந்தால் என்ன பலன்? இவைகளை நாம் நாளை சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.